நான் கொஞ்சம் குயிக்காக முடியுங்கண்ணா, சீக்கிரம் செட் பண்ணுங்க. எல்லாம் அடுத்தடுத்த மேட்ச்லாம் ஓவர் கம்மி பண்ற மாதிரி இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேவா இருக்க போகுது டீம் விஆர் ஓம்ஸ்க்காக. யார் போலிங்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவா, சிவா போலிங்ல வந்திருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா மணி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பெருமாள். 2 ரைட் அண்ட் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே அண்ட் 5வது ஒரு பவர் பிளேவா இருக்கும். 2 மேண்டேட்டரி பவர் பிளே. 8 ஓவர்ஸ் மேட்சிங்க எக்ஸலண்டா இருக்க போது இந்த ஒரு போட்டி. இந்த மேட்சை வின் பண்ணா குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆவாங்க. டே 2 உடைய ரவுண்ட் 1 உடைய கடைசி போட்டி விஆர் ஓம்ஸ் வெர்சஸ் சென்னை 96 பிக் பேட்டில். பவுண்டரி நல்லா இருக்க போதுங்க இந்த ஒரு பேட்டில். என்ன சொல்ல போதா ஃபயர் பாலா? ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். பால் நம்பர் 1 அரௌண்ட் தி சிக்ல இருந்து ஹாய் சிவா டு மணி. முதல் பால். ஃபர்ஸ்ட் பால் செம குயிக்கரா இருந்துச்சு, மண்ணு தெரிக்குதுங்க. பட் பைஸ்ல ரன் மாத்திருக்காங்க. முதல் ரன் ஆட் ஆகுது டீம் சென்னை 96க்கு. சிங்கிள் ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் பெருமாள் on strike and straight to straight. what a shot, one bounce. boundary கான சான்ஸ் தடுத்து கொடுத்திருக்காங்க. what a piece of fielding from ஈபா. நல்ல ஸ்டாப் லாங் ஆன்ல. மொத்தமா டபுள் ரன்ஸ். 3வது ரன்னுக்கான சான்ஸ் பார்க்கல, ஸ்டாப் சொல்லிருக்காங்க. டபுள் ஒன்லி. கிரேட் ஃபீல்டிங். முதல் 2 பால்ல 3 ரன் ஆட் ஆகியிருக்கு. அண்ட் பெருமாள் பேக் ஸ்ட்ரைக் பால் நம்பர் 3. ஒரு ஸ்வீப் ஷாட் மாதிரி இருந்துச்சு, தரையில ப்ளே பண்ணிருக்காங்க. மேடி சிங்கிள். டீம் நல்லா எனர்ஜியா இருக்காங்க. விஆர் ஓம்ஸ் முதல்ல ஒரு பவர் பிளே. தற்போது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரிஸும் எல்லாமே எக்ஸலண்டா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க காய் சிவா. Next one. Switch it attempt. நல்ல எக்ஸிகியூஷன் தான் மணி, பட் ஃபுல்லிஷா போட்டதுனால டாட் பாலா மாதிரி இருக்கு. நல்ல ஒரு திங்கிங்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருங்க சிவா டீம் விஆர் ஓம்ஸ்க்காக. ஒரு சுவிட்ச் ட்ரை. அம்பையரோட சிக்னல். அகல பந்து எக்ஸ்ட்ராஸ் ஆட் ஆகுது. ஸ்கோர் போட்டாங்களா இல்லையா? அடுத்த பால். அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு. யார் அண்டர் த பால்? லவ்லி டேக்கன். புல்டாக் எடுக்கலாம்னு போனாங்க, பட் பின்னாடி இருக்க ஃபீல்டர் அழகா எடுத்திருந்தாங்க. அண்ட் முதல் விக்கெட்டை கிளைம் பண்றாங்க டீம் விஆர் ஓம்ஸ். சிவா கிளைம் பண்ணி கொடுக்குறாருங்க. அண்ட் மணி அவருடைய நாக்கெண்டுக்கு வருது. நெக்ஸ்ட் பேட்டர் உள்ள வந்துடலாம். அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் ஆயிருக்கு. யார் அண்டர் த பால்? லவ்லி டேக்கன். நெக்ஸ்ட் பேட்டர் போறாங்க. ஆப்ல போறாங்க. ஆப்ல போறாங்கமா. நியூ பேட்ஸ்மேன் ஃபார் தி டீம் சென்னை 96 காக பீஸா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரைட் ஹேண்டர். ஸ்கோரர் கடைசி பாலா?
How many balls? Last one. Thank you. New batsman in the crease. Quicker one. Downல இருந்துச்சு. Dot ball. Dot ஓடைங்க. Over complete ஆகுதுங்க. End of first over power play. Score update. Score 5 runs. Yes. Thank you. முதல் ஓவர் பவர் பிளேல 5 ரன்னுக்கு bowling போட்டிருக்காருங்க சிவா. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் விஆர் ஹோம்ஸ்க்காக. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக சீனியர் போலர் விவேக் வந்துகிட்டு இருக்காங்க. செகண்ட் நியூ bowler விவேக் bowling அட்டாக்ல பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. காத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்குதுன்னு சொல்லலாம், ஆஃப் சைடு அடிக்குதுன்னு சொல்லலாம், மாறி மாறி அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சாரு பெருமாள், அது கிட்ட வந்து தடுத்தாங்க. நான் ஸ்ட்ரைட்ல விண்டு இருக்கு, மேபி பார்ப்போம். ஏன்னா லெக் சைடில் ஃபீல்டிங் வைக்கல, லாங் ஆன்ல வச்சிருக்காங்க, லாங் ஆஃப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஆஃப் சைடு. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ராஸ் ட்ரை பண்ணாருங்க, ஒயிட் சிக்னல். தேங்க்யூ. எக்ஸ்ட்ராஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ராஸ். அடுத்த பால், முதல் பால் ரீபால். another white signal, back to back extras. 2 ஓட்டங்கள் ஆட் ஆகுதுங்க. ஒரு பால் கூட போடல டீம் சென்னை 96க்கு. மேட்ச் பிட்வீன் VR Home vs சென்னை 96 கான பேட்டில் போயிட்டு இருக்கு. முதல் ஓவர் முடிவுல 5 ரன் இருந்துச்சு, இப்போ 2 வைடு. போடக்கூடிய பால் முதல் பால். ஃபீல்ஸ் இட் அப். சரியான ஒரு லைன், ஒரு கீப்பர் அப்பீல் கேக்குறாங்க, நாட் அவுட் சிக்னல். தேங்க் யூ. டாட் பால் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் ஆஃப்டர் 2 வைட்ஸ்க்கு அப்புறம். ஒரு கட் ஷாட் ப்ளே பண்ணிருக்காங்க பெருமாள். 1-2 பார்க்கலாம், ஸ்பீடா ஓடுறாங்களா? ஸ்டாப் சொல்றாரு பீஸா. சிங்கிள் ஒன்லி, சிங்கிள். YFCC presents 25th year சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கான டோர்னமெண்ட் தாங்க இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த 2 நாட்களும் எக்ஸலண்டான ஒரு டோர்னமெண்டா போய்கிட்டு இருக்கு சென்னையில. மொத்தம் 4 பிரைஸ் கொண்ட ஒரு டோர்னமெண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட். இஸ் ஆன் ஸ்ட்ரைக். வாவ், சுவிட்ச் ஷாட், பியூர் கனெக்ட். அதோட ரிசல்ட் 6. முதல் சிக்ஸரை பதிவு பண்ணக்கூடிய பிளேயர் பீஸா இந்த ஒரு போட்டியில டீம் சென்னை 96க்காக 6 மாத்தி கொடுத்திருக்காருங்க. ஆக்சுவலா சரியான ஒரு குயிக்கா இருந்தா சொல்லணும், கரெக்டா ஸ்டெம்ப் லைன்ல வச்சாரு. பேட்ஸ்மேன் இந்த ஒரு டர்ன் பண்ணதுக்கும் பேட்ல கரெக்ட்டா மீட் ஆச்சு, டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. 6. வாவ், சுவிட்ச் ஷாட், பியூர் கனெக்ட். அதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 டோர்னமெண்ட்ல, செகண்ட் பிரைஸ் 40,000, தேர்ட் பிரைஸ் 12,000, ஃபோர்த் பிரைஸ் 8,000. ஸ்விட்ச் ட்ரை, வெல் கம் பேக் ஃப்ரம் விவேக். வாட் a comeback delivery. போன பால ஸ்டெம்ப்ல வச்சாரு, 6 போச்சு. இந்த பால் கொஞ்சம் வைடா வச்சாங்க, நல்ல திங்கிங்ல எக்ஸிக்யூட் பண்ணாருங்க விவேக். எக்ஸலென்ட் பால். ஓவருக்கு ஒரு 10 ரன் ரேட்டுங்க, 80 ரன் வருங்க. இல்ல போன மேட்ச் அப்படிதான் இருந்தது. VCC ஓவருக்கு ஒரு சிக்ஸரை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த முறை மேல பட்டிருக்கு, ரன்ஸ் மாத்துறாங்க, க்ளோஸ்ல போயிருக்கு. சிங்கிளா டபுளா? சான்ஸ் பார்க்கல, சிங்கிள் ஒன்லி. சிக்ஸருக்கு அப்புறம் ஒரு டாட், ஒரு சிங்கிள். கடைசி 3 பால்ல 7 ரன் வந்திருக்குங்க இந்த ஒரு ஓவர்ல.
அடுத்த பால் பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு பெரிய முயற்சி இருந்துச்சு, போலர் கலெக்ட் பண்ணிருக்காங்க. டாட் பால். எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கார் விவேக். ஒரு சிக்ஸருக்கு அப்புறம் ஒரு டாட், ஒரு சிங்கிள், ஒரு டாட்னு சொல்லிட்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் 2 hours கம்ப்ளீட்டட். எண்ட் ஆஃப் 2 hours ஸ்கோர் அப்டேட் 15. எண்ட் ஆஃப் 2 hours 15 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. டீம் சென்னை 96க்கு 15 ரன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாயா ஸ்போர்ட்ஸ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம் மாயா ஸ்போர்ட்ஸ் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக, OFCC கமிட்டி சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். 15 ரன் போர்ட்ல வந்திருக்கு. அண்ட் தேர்ட் ஓவர் போடுறதுக்காக ஈபா போலிங்ல வந்திருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் போலிங்ல ஈபா எப்படி போட போறாருன்றதை பார்க்கலாம். அண்ட் பீஸா ஸ்ட்ரைக்ல போன ஒரு ஸ்விட்ச் ஹிட்ல ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாரு பீஸா. அதில் பேட்ல மீட் ஆயிருக்குன்னு தான் பார்த்தோம். இந்த ஓவர் பார்ப்போம். லெக் சைடு டீப்ல மட்டும் ஒரு ஃபீல்டர், லாங் ஆன் லாங் ஆஃப் சைடு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ராஸ். தேங்க்யூ. எக்ஸ்ட்ராஸ் கண்ட்ரோல் பண்ணணும் விஆர் ஓம்ஸ். தற்போது வரைக்கும் மொத்தமா 4 எக்ஸ்ட்ராஸ் கிட்ட வந்திருக்கு. போலிங் அட்டாக் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ராஸ் சேர்த்து, இந்த ஒரு எக்ஸ்ட்ராஸோட சேர்த்து and the first one reball. And bat oda edge and single. And Perumal on strike. White signal. Thank you. Extras. இந்த ஓவர்ல ரெண்டாவது எக்ஸ்ட்ராஸ் ஆட் ஆகுது டீம் சென்னை 96க்கு. And start Malam. Next one. White signal again. Back to back extras. எக்ஸ்ட்ராஸ்ல மொத்தமா 3 ரன் ஆட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு ஓவர்ல. அடுத்த பால் ஸ்விட்ச் இட். ஸ்ட்ரைக் சிங்கிள். ஸோ ஒரு சைடு ரன்ஸுமே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேட்டர்ஸ். He's on strike. And super shot leg side. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாட் ஹிட் பண்ணிருக்காருங்க. கரெக்ட்டா மரத்துல பட்டிருக்கு. ரிசல்ட் சிக்ஸர். அண்ட் இந்த ஓவர்ல ஒரு சிக்ஸரை கொண்டு வந்திருக்காரு. போன ஓவர்ல ஒரு 6 பதிவு பண்ணாரு பீஸா. அண்ட் இந்த ஓவர்லயுமே ஒரு 6. And run rate extend பண்றாங்க இங்க பேட்டர்ஸ் சென்னை 96. And super shot leg side. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாட் ஹிட் பண்ணிருக்காருங்க. கரெக்ட்டா மரத்துல பட்டிருக்கு. ரிசல்ட் சிக்ஸர். அடுத்த பால் கீப்பர் அப் டுல நிக்கறாங்க.
அண்ட் ஓடி எடுத்திருக்காங்க பைல சிங்கிள். ஒரு ஸ்வீப் ஷாட் அட்டெம்ப்ட் ஆக ஆளே கிடையாது. ஒன் பவுன்ஸ் அண்ட் இட்ஸ் a boundary. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பென்சிவா மாத்தி இருக்காங்க. ஒரு பவுண்டரி, ஒரு 6, ஒரு 3 எக்ஸ்ட்ராஸ்னு வந்திருக்கு. கடைசி ஒரு பால். ஸ்கோரர் கடைசி பாலா? ஸ்வீப் ஷாட் அட்டெம்ப்ட் ஆக ஆளே கிடையாது. ஒன் பவுன்ஸ் அண்ட் இட்ஸ் a boundary. அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பென்சிவா மாத்தி இருக்கு. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்கோரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெருமாள் அண்ட் பீஸா. சக்சஸ்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 பேட்டரி கட்டையும் ஒரு சைடு ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பெருமாளும் டேக் ஓவர் பண்றாங்க. பீஸா தான் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப சிங்கிளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரியுமே கொண்டு வந்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி. இப்ப அந்த ரீஜியன்ல ஒரு ஃபீல்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க. சிவா இருக்காங்க. கடைசி பால் 3வது ஓவர். அம்பேர் உடைய சிக்னல், ஒயிட் சிக்னல், அகலப்பந்து. 4வது எக்ஸ்ட்ராஸ் வருதுங்க இந்த ஓவர்ல. டோட்டலா சில போலர் லைனை பிடிச்சிட்டார்னா கரெக்டா போடுவாரு. நைஸ் பிளே, நைஸ் பிளே. சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. அண்ட் சிங்கிளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 3 ஓவர்ஸ் ஸ்கோர் அப்டேட். 30 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்குங்க. 30 ரன். 33. சவுண்டா சொல்லுங்க ப்ரோ. மைக் வச்சிருக்கீங்களா ப்ரோ? மைக்ல சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. 33 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்குங்க. ஓவருக்கு ஒரு ஸ்கோர் நீங்களே சொல்லிருங்க ப்ரோ. 3 ஓவர் முடிவில் அடி எண்ணிக்கை 33 ரன். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 4 ஓவருக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு பிரேக் இருக்கும். குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்ணி வேணுமா? கிளியர் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணி தாங்க ஃபீல்டர்ஸ். 3 ஓவர் முடிவில் 33 ரன். 33, 35 33 சொல்றாங்க. 4 எக்ஸ்ட்ராஸ் மொத்தம் 5 செக் பண்ணிக்கங்க. 34 ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதானே 12th மேன் இங்கே இருக்குன்னு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னா. 4th ஓவர் விவேக் போலிங்ல, ஸ்ட்ரைக்ல பெருமாள். First one. Will bowl. Strike, easy single. மேல பட்டிருந்துச்சு. நல்ல ஒரு பாலோட ஷாட் பண்ணிருக்காருங்க விவேக் அரௌண்ட் தி ஸ்டிக்ல இருந்து. அம்பையரோட சிக்னல் எக்ஸ்ட்ராஸ். விஆர் ஓம்ஸ் எக்ஸ்ட்ராஸை கண்ட்ரோல் பண்ணணுங்க. எக்ஸ்ட்ராஸ்ல மட்டும் ஒரு 8 ரன் கிட்ட வந்திருக்கு டோட்டலா கம்பேர் பண்ணும்போது. 33 ரன்ல ஒரு 8 ரன்ஸ் வைட்ல வந்திருக்கு. செகண்ட் ஒன். வெல் பிளேட். ஒரு ஃபுல் டாஸ் அழகா ஒரு டிரைவ் பிளே பண்ணிருக்காங்க ஆஃப் சைடு. 2வது ரனுக்கான சான்ஸ். நல்ல ஃபீல்டிங் கமல். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த எண்டுக்கு இந்த ஓவர் தான் கடைசி ஓவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 ஓவர் அந்த எண்டா இருக்கும். லெக் சைட் ஸ்வீப் அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ஒரு பவுன்சர் அட்டாக் கரெக்டா குத்தி எகிரிச்சு. நல்ல கீப்பர் கலெக்ட். ஒரு டாட் பால். சோ வித்அவுட் பவுண்டரில எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க விவேக். வைடுக்கு அப்புறம் சிறப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க.
வெல் எக்ஸிகியூஷன். Switch it! What a switch it shot! நல்ல ஸ்டாப். சிங்கிள் பண்ணி நல்ல ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு bowling பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் விவேக். விண்டு ஃபுல்லா ஆஃப் சைடில் அடிக்குதுங்க. நல்லா அதனால ஸ்விட்ச் ட்ரை போனாங்க பேட்டர்ஸ். அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால் தள்ளி பிளே பண்ணிருக்காருங்க பீஸா. ஏன்னா அடுத்த 4 ஓவர் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்ல சாதகமான ஒரு விண்டு. ஏன்னா உள்ள செட்டில் பேட்ஸ்மேனா இருக்காங்க 2 பேருமே. நல்ல பேட்ல மீட் ஆகிருக்கு. அண்ட் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் இங்க விவேக். அருமையான போலிங். ஸ்விட்ச் இட் ஸ்வீப் ஷாட் அட்டெம்ப்ட் ரேஞ்ச் ரொம்ப அக்ராஸ் போனார். இட்ஸ் டாட் பால். டாட்டோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 4 overs completed score update. runs 5 runs bowling போட்டிருக்காருங்க. எக்ஸலென்ட் பீஸ் ஆஃப் bowling from விவேக். சின்னதா பிரேக் எடுத்துக்கங்க. 38 ரன் போடல. அடுத்த 4 ஓவர் எப்படி விளையாட போறாங்க, எப்படி போட போறாங்கன்றதே பாப்போம். அதே போல அடுத்த குவார்டர் ஃபைனல் பாத்தீங்கன்னா 6 ஓவர் கொண்ட போட்டியா இருக்கும். இந்த மேட்சை ஜெயிக்கிறவங்க விசிசி அணியுடன் மோதுவாங்க. அந்த போட்டி 6 ஓவர் கொண்ட போட்டி. செமிஃபைனல் ஆர்கனைசர் கமிட்டி அவங்களுடைய டிசிஷன் பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் குவார்டர் ஃபைனல் 6 overs மட்டுமே இருக்கும். 38 ரன். இந்த டோர்னமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர் சப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 38 runs. அடுத்த 4 ஓவர் எப்படி போட போறாங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா அம்பையர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபீல்டிங் செட் பண்ணிருங்க குயிக்கா. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் ஃபைனல் சொல்லிட்டு 3 மேட்ச் இருக்கு. மழை திடீர்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும், திடீர்னு மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. 60%. லெட் ஸ்டார்ட். அடுத்த 4 ஓவர் யார் போடுறதுக்காக போலிங்ல பாப்போம். நிதிஷ் போலிங்ல வந்திருக்காங்க. ஒரு லெப்ட் ஆர்ம் பேசர் டீம் விஆர் ஹோம்ஸ்க்காக. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். ஸ்ட்ரைக்ல பீஸா நல்லா மிடில் பட்டிருக்கு அவருக்கு. அடுத்த 4 ஓவர் எப்படி விளையாட போறாரு, அண்ட் அடுத்த 4 ஓவர் போலிங் அட்டாக் எப்படி இருக்க போகுது அப்படின்றதை பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். பால் நம்பர் 1. 5வது ஓவர் பவர் பிளே ஓவருங்க. இந்த பவர் பிளே எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு சேலஞ்சா இருக்க போகுது. நிதிஷ் எப்படி போட போறாரு? ஃபர்ஸ்ட் ஒன். அம்பையர் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுங்க. கைண்ட் ரிக்வெஸ்டா கேக்குறோம் நம்ம. பால் நம்பர் 1. அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் அண்டர் தி பால் யார் இருக்கா? லவ்லி டேக்கன் காட்டன் போல். நிதிஷ் பிச்சில இருந்து பாதி சர்க்கிள் கிட்ட போய் ஓடி போயிட்டு நல்ல டேக்கன். அண்ட் பீஸாவோட நாக்கண்டுக்கு வருதுங்க. ஒரு பேட்ல இருந்து ஒரு 2 சிக்ஸரை பார்த்தோம். ஒரு பிக் விக்கெட். Ball number 1. New batsman enter into the crease. யார் அப்படினு பாக்கும்போது and இங்க ஒரு டாப் ஏஜ் அண்டர் தி பால் யார் இருக்கா? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லவ்லி டேக்கன். பெருமாள் கூட ஜாயின் பண்றாங்க. பெருமாள் பாத்தீங்கன்னா ஓபனிங்ல இருந்து ஸ்ட்ரைக்ல இருக்காங்க.
அதே போல பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளேல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் தாங்க நிதிஷ் கிட்ட இருந்து. சொல்லுங்க ஃபீல்டிங் டீம் ஸ்பீட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கைண்ட் ரிக்வெஸ்ட் ஸ்பீடா பண்ணுங்க. பால் நம்பர் 2 கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். What a ball! Yakkar delivery from Nitish. சீரிகிட்ட வந்துச்சுங்க. சம பேஸ் இருந்தது பால்ல. விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் பால். பவர் பிளேல சரியான ஒரு பால் போட்டாருங்க. இந்த பால் டாட். ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறோம். ஆஃப் சைடு எல்லாருமே உள்ள இருக்காங்க. பவர் பிளேல லெக் சைடு மட்டுமே வச்சிருக்காங்க 2 ஃபீல்டர். ஒரு பெரிய ஷாட் அட்டெம்ப்ட் இருந்துச்சு. another lovely ball, back to back dot balls. லெக் சைடு காத்து சாதகமான காத்துல 2 டாட் பால் போட்டிருக்காருங்க நிதிஷ். வெல் எக்ஸிகியூஷன். மேபி அக்ராஸ் வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா மீட் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஆனா நேற்று டே ஃபுல்லா அப்படிதான் விளாண்டாங்க இந்த எண்டில். நல்ல பால் நல்ல கலெக்டர். சிங்கிள் ரொட்டேஷன். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், அதுக்கப்புறம் ஒரு டாட், முதல் 4 பால் 1 ரன் தாங்க வந்திருக்கு இந்த பவர் பிளே ஓவர்ல. அதுல ஒரு விக்கெட் மடங்கும். பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு லெக் சைட் ஷாட். ஃபீல்டர் பிளேஸ்மெண்ட் இருப்பாங்க கண்டிப்பா. 1-2 பார்க்கும் பொழுது ரெண்டாவது சான்ஸ் கேரண்டி. 2 டபுள் ஈஸி 2. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் பவர் பிளே ஓவர். கடைசி பாலுங்க பவர் பிளேல. கடைசி பால். ஷாட். நல்ல பிக்கப் ஷாட். ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணாருங்க. ரிசல்ட் ஹியூஜ் 1. பவர் பிளேல ரன்ஸ் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசி பால்ல 6 இந்த பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுதுங்க. எண்ட் ஆஃப் 5 ஓவர் ஸ்கோர் அப்டேட். ஷாட். நல்ல பிக்கப் ஷாட். ஜம்ப் பண்ணி ட்ரை பண்ணாருங்க. எண்ட் ஆஃப் 5 ஓவர் ஸ்கோர் அப்டேட் 47 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்குங்க. 47 ஓட்டங்கள். பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த 3 ஓவர் 47. பெருமாள் 1 மேன் ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க டீம் 96க்காக. தேவையான நேரத்தில் ரன்ஸும் ஓடி எடுக்கிறாரு, தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரி விளாடுறாரு, தேவையான நேரத்தில் ஒரு சிக்ஸரும் அடிக்கிறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் பெருமாள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த ஓவர். காய் சிவா போலிங்ல வந்திருக்காங்க. 47 ரன்னுங்க 5 ஓவர் முடிவில். 6வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக போட்டிருந்தாரு. 5 ரன்னுக்கு போட்டிருந்தாருங்க பவர் பிளேவை காய் சிவா. Let's start. Speed start பண்ணலாம். Ball number 1. First one. Leg side ஒரு pick up shot. நல்ல fielding. Single only. புல்டாக் நல்ல ஸ்டாப்புங்க லெக் சைட். 80 ரன்ஸ் எல்லா டீமே பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஹை ஸ்கோரிங்காக தான் போச்சு. இன்னைக்கு கூட போயிருந்தது 80 ரன்ஸ் ரீச் பண்ணியிருந்தாங்க டீம் விசிசி. வாவ் ஷாட்டிங்க, குவாலிட்டியான ஒரு ஷாட்டுங்க. அக்ராஸ் வந்து நீல் டவுன் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட்டா மாத்தி கொடுத்துருக்காரு. போன ஓவரில் ஒரு 6 இந்த ஓவரில் சனி முதல் பந்து 6 கொண்டு வராருங்க. பெருமாள் சிங்கிள் ஸ்ட்ரைக்க மாத்தி கொடுக்கிறாரு. கார்த்தி அழகா அத 6 மாத்தி இருக்காருங்க. 7 ரன் வந்திருக்கு தற்போது. அண்ட் ரன் ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஏறி இருக்கு.
டீம் Wow, 96 க்கு shot இங்க குவாலிட்டியான ஒரு ஷாட்டுங்க. அக்ராஸ் வந்து 4 ஓவருக்கு பாத்தீங்கன்னா 33 ரன் கிட்ட இருந்துச்சு. போன ஓவர்ல 47 ரன். இப்போ ஒரு சிக்ஸர். அடுத்த பால். ஒரு வேரியேஷன் பால் அண்ட் இங்க ரன்ஸ் மாத்துறத பாக்குறோம். அம்பையரோட ரிசல்ட் ஒயிட் சிக்னல். தேங்க் யூ. அண்ட் ஒயிட் +1 மொத்தமா 2 ரன் கிடைச்சிருக்குங்க. ஒரு சிக்ஸர், 2 ரன், 8 ரன், ஒரு சிங்கிள், மொத்தமா 9 ரன் வந்திருக்கு தற்போது இந்த ஓவர்ல. அண்ட் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் ஸ்லாட்ல இருந்த பால், அது தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் அண்ட் இட்ஸ் a wicket gone. நல்ல ஹிட். அது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லெக் சைடுல ப்ளே பண்ணிருந்தா கண்டிப்பா கிளியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருந்திருக்கும். என்னதான் ரன்ஸ் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு மெயின் கம்பேக் கொடுத்திருக்காருங்க இங்க காய் சிவா. டீம் விஆர் ஹோம்ஸ் கிளைம் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேட்டர் உள்ள வந்துடலாம். and slotல இருந்த பால், அது தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் straight to the field. ரைட் ஹேண்டர். another ஒரு ரெஸ்பான்சிபிள் பிளேயர். டீம் 96 காக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இவருமே பாத்தீங்கன்னா லெக் சைடு நல்லா ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். எப்படி ப்ளே பண்ண போறாரு. அண்ட் சிவாக்கான 2வது ஓவர், கடைசி ஓவர் அவரோட ஸ்பெல்லுல விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த பால். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஷார்ட் ட்ரை தரையில போயிருக்கு. சின்ன மிஸ் ஃபீல்டிங் இருந்துச்சு. ரன்ஸ் மாத்துறாங்களா இங்க ஓடிட்டு. ஆஹா, ஓடி எடுத்திருக்காங்க. another மிஸ். ஒரே அட்டெம்ப்ட்ல எடுத்திருந்தா கண்டிப்பா சிங்கிள் மட்டுமே ஓடி எடுத்திருப்பாங்க. 2 ரன் ஈஸியா மாத்தி இருக்காங்க. ஒரு ஷார்ட் ட்ரை தரையில போயிருக்கு. பவுலர்ஸோட ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கறோம். சின்ன மிஸ் ஃபீல்டிங் இருந்துச்சு. ரன்ஸ் மாத்துறாங்களா இங்க ஓடிட்டு. ஆஹா, ஓடி எடுத்திருக்காங்க. இருந்தது ஆக்சுவலா another மிஸ். ஓடினாரு. ரன்னோடுக்கான சான்ஸ் கூட இருந்திருக்கும். த்ரோ மேபி கரெக்டா இருந்தா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். What happened? ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது என்ன டிஸ்கஷன் நமக்கு தெரியல. அம்பேர் டிசிஷனை கொஞ்சம் குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. கபி ஆன் ஸ்ட்ரைக். அடுத்த பால். ஒரு அகலப்பந்து, ஒயிட் சிக்னல், எக்ஸ்ட்ராஸ். இந்த எண்டில் போலிங்க்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் லென்த்தில் இருந்தால் அது மேக்ஸிமமாக மாறிடும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். யோசிச்சு போடணுங்க. அடுத்த பால். ஷாட் கபி பேட்ல இருந்து. இது சான்ஸ். அம்பையர் ரியாக்ஷன், சிக்ஸர். இந்த ஓவர்ல ஒரு மேக்ஸிமம் வருதுங்க. கபி உள்ள வந்து ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. அம்பையர் ஓவரா? இன்னொரு பால் இருக்கா? பால்ஸ் மோர் ஸ்கோரர். ஓகே, லாஸ்ட் ஒன் ஆஃப் திஸ் ஓவர். கடைசி பால். லாஸ்ட் ஒன். கபி ஆன் ஸ்ட்ரைக். வெல் போல். நல்ல பாலுங்க ஸ்டெம்ப் லைன்ல. ஒரு ரன்னா 2 ரன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் மட்டுமே ஓடி எடுத்திருக்காங்க. அண்ட் சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 6 ஓவர் ஸ்கோர் அப்டேட் 66 ரன் போல கொண்டு வந்திருக்காங்க டீம் சென்னை 96. 66 கரெக்டா? தேங்க்யூ. 66. கடைசி 2 ஓவர் பேலன்ஸ் இருக்குங்க. 66 ரன். 2 ஓவர் 20 ரன் ஆனா கூட 86 ரன் கிட்ட டார்கெட் வரும். ஒரு ஹியூஜ் டார்கெட் நோக்கி செல்வாங்களா இல்ல போலிங் அட்டாக் தரமா கம்பேக் கொடுப்பாங்களா டாட் போட்டு அப்படின்றத இந்த 2 ஓவர்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிதிஷ் போலிங்ல, ஸ்ட்ரைக்ல கபி. அண்ட் கபிக்கு பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்ல போட ஆரம்பிச்சிருக்கு. அவர் எப்படி விளையாட போறாரு பாப்போம். முடியலப்பா. டீம் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபீல்ட் செட்டப்பை பார்க்குறோம் நம்ம. இங்க லாங் ஆஃப் ஒரு ஃபீல்டரை பின்னாடி வச்சிருக்காங்க. கண்ட்ரியில ஃபீல்டர், மிட் விக்கெட்ல ஃபீல்டர், கரெக்டா லெக் சைடு ஒரு ஃபீல்டர் டீப்ல. அண்ட் லாங் ஆஃப் பாத்தீங்கன்னா லாங் ஆன்ல பிளேஸ் பண்றாங்க ஃபீல்டர். கண்ட்ரி மிட் விக்கெட் அண்ட் கரெக்டா லெக் சைடு எல்லாமே டீப்ல இருக்காங்க. இந்த ஃபீல்ட் செட்டப்புக்கு இவங்க எப்படி விளையாட போறாங்கன்றத பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க ஃபீல்டிங் டீம். ரிக்வெஸ்டா நம்ம கேட்கிறோம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஸ்ட்ரைக்ல கபி, நிதிஷ் டு கபி. பால் நம்பர் 1. 50 நிமிஷம் ஆயிடுச்சா? ஸ்விட்ச் இட் ட்ரை. நல்ல ஒரு பேஸ் இருந்துச்சு. டாட் பால். கபி எதிர் விண்டுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா ஃபீல்டர் எல்லாமே உள்ள இருந்தாங்க சர்க்கிளுக்குள்ள ஆஃப் சைடு. விண்டு பாத்தீங்கன்னா இப்ப மாறி இருக்குங்க. ஆஃப் சைடு அடிக்குது காத்து கொஞ்சம். நேற்றுக்கு டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி வரைக்கும் லெக் சைடாக அடிச்சுக்கிட்டு இருந்த விண்டு திடீர்னு மதிய மேலே இந்த சைடு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. சுதாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 6 பதிவு பண்ணியிருந்தாரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இந்த எண்டில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த பால். குயிக்கா லெக் சைட் ஷாட். கேட்சா. ரிசல்ட் அம்பையர் தேங்க்யூ. விக்கெட் சிக்னல் கொடுத்திருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் குயிக்கா. விண்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இப்போ பின்ன ஆஃப் சைடுல அடிக்குதுங்க. லெஃப்ட் இறங்குனா மேபி கரெக்டா இருக்கும். லெஃப்ட் சைடு இப்போ சாதகமா இருக்கு. எனிவே இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 50 நிமிஷம் தாண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்கனைசர் கமிட்டி. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. ஒரு பிக் ரிக்வெஸ்டா கேட்கிறோம் நம்ம.
பேட்ஸ்மேன் ஸ்பீடா வாங்க பேட்ஸ்மேன். ஆனா மேட்ச் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் போயிட்டு இருக்குண்ணா, 50 நிமிஷம் தாண்டி இருக்குண்ணா. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கண்ணா bowling டீம். கைண்ட் ரிக்வெஸ்ட் விஆர் ஹோம்ஸ் ப்ளீஸ் ஸ்பீட் பண்ணுங்க. இன்னைக்கு டெய்லி அதிகமான மேட்ச் டைமிங் போயிட்டு இருக்க மேட்ச் நம்ம மேட்ச் தான். ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் ஸ்பீடா பண்ணுங்க. அடுத்த பால் ஸ்விட்ச் ட்ரை. கீப்பர் மேல பட்டு வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மாத்திடுவாங்க. எஸ் குயிக்கர் ஒன் சிங்கிள். பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க, கொஞ்சம் குயிக்கா. அண்ட் பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். ஓப்பனிங்ல இருந்து ஒரு இன்னிங்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இந்த பேட்டர் கிட்ட இருந்து ஒரு இன்னிங்ஸை விளாண்டுருக்காரு. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் தற்போது கண்டினியூ ஆகுமா இந்த ஓவர்ல? எப்படி விளையாட போறாரு நிதிஷ், எப்படி யோசிக்க போறாருன்றதை பார்ப்போம். ஆஃப் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்டரை வச்சிருக்காங்க. கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், டீப் கவர் ஆஃப் சைடு. அடுத்த பால் அக்ராஸ் நின்னு ஒரு ஷார்ட் அட்டெம்ப்ட். ஃபீல்டர் தேடி போயிருக்கு. ஒரே ஒரு சிங்கிள், நல்ல ஃபீல்டிங். ஆக்சுவலா இந்த ஓவர் பாத்தீங்கன்னா சிறப்பா போட்டுக்கிட்டு இருக்காரு நிதிஷ். பாடா. அடுத்த பால் ஸ்விட்ச் இட். நல்ல இட்டு. மண்ணு செதறதுங்க. மண்ணு பறக்கிறதுலேயே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு விண்டுன்ட்டு. ஒரே ஒரு சிங்கிள், பேக் டு பேக் சிங்கிள் சிங்க. நிதிஷ் அவருடைய பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிகியூஷனை சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. பால்ஸ் மோர். லாஸ்ட் ஒன் கடைசி பால். ஆக்சுவலா இந்த ஓவர் பாத்தீங்கன்னா ரன் ரேட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிதிஷ். லாஸ்ட் பால். நிதிஷ் டு பெருமாள். வேரியேஷன் குத்தி அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருங்க நிதிஷ். டாட் பால் டாட்டோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 7 overs completed ஸ்கோர் அப்டேட் 69 ரன். இந்த ஓவர் பாத்தீங்கன்னா 3 ரன்னுக்கு bowling போட்டிருக்காருங்க நிதிஷ். குட் bowling. லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்கு, பாப்போம். டைம் இல்ல, கொஞ்சம் ஸ்பீடா 1 மணி நேரம் போயிருக்குங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸ்பீட் பண்ணுங்க. 69 ரன் கடைசி ஒரு ஓவர். எந்த அளவுக்கு டார்கெட் செட் பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு bowling போட்டு நிப்பாட்ட போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆனா மேடியரா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்கண்ணா. bowlingண்ணா. ஆனா 50 நிமிஷம் தாண்டிச்சுண்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளீஸ்ண்ணா. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ், ஒரு செமி ஃபைனல்ஸ், ஒரு ஃபைனல்ஸ் இருக்கு. bowling டீம் ஸ்பீட் பண்ணுங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஈபா bowlingல வந்திருக்காங்க. கடைசி 6 பந்து. லெட்ஸ் ஸ்டார்ட். முதல் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த ஸ்டிக்ல இருந்து ஒரு ஸ்விட்ச் கார ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது. வெல் எக்ஸிகியூஷன். ஈபா முதல் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இந்த ஓவர். பிஃபோர் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தார் ஈபா. பட் இந்த ஓவர் மேட்ச் ஓவருங்க. கடைசி ஓவர், டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஓவர். செகண்ட் ஒன். another well ball. நிக்க வச்சு சான்ஸ் பாக்குறாங்க. அண்ட் விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பேட்டர். அண்ட் இந்த ஓவர்ல பாத்தீங்கன்னா ஒரு டாட், அடுத்த பால் விக்கெட். அண்ட் இப்போ பெருமாள் ஸ்ட்ரைக் எடுப்பாரு. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்பீடா வாங்க. நியூ பேட்ஸ்மேன் in the crease. நவீன் சூப்பரான ஒரு பிளேயர், பேட்டர் அவரு. கடைசி 4 பால் இருக்கு. டீம் ஸ்பீட் பண்ணுங்க. பெருமாள் ஆல்ரெடி 7 ஓவர் ஆடிட்டீங்க அந்த பால்ல.
கொஞ்சம் ஃபாஸ்டா பெருமாள் 1 ஹவர் ஆகுது உங்க மேட்ச் மட்டுமே. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால், ஃபிளாட்டான ஒரு ஷாட். சம ஃபீல்டிங்கா, பவுண்டரி. தேங்க் யூ அம்பையர், பவுண்டரி சிக்னல் கொடுத்திருக்காங்க. பெருமாள் பேட்ல இருந்து ஒரு 4ங்க. அக்ராஸ் வந்து கரெக்டா ஃபுல் டாஸ் மேக் பண்ணி எடுத்தாரு. பிஃபோர் 2 பாலுமே அழகா குத்தி போட்ட ஈபா. இந்த முறை லைன் மிஸ் ஆச்சு. அது பவுண்டரியா மாறி இருக்குங்க. கடைசி 3 பால் இருக்கு இந்த ஓவர்ல. லாஸ்ட் 3 பால்ஸ். தரமான பாலுங்க, தரமான ஒரு பால் போட்டிருக்காரு. கால்ல பட்டு வந்துருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் கான சான்ஸ். ஒரே ஒரு சிங்கிள். பவுண்டரிக்கு அப்புறம் சூப்பரா போட்டிருக்காருங்க ஈபா. லாஸ்ட் 2 பால் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கடைசி 2 பால். பரவாயில்ல. அப்டியாக்கர் நல்ல ஸ்டாப்புங்க. கீப்பர் அண்ட் ரன்ஸ் மாத்திரத்தை பாக்குறோம். அங்க ஈபா மேல பட்டு வந்துருச்சு. ஒரே ஒரு சிங்கிள். மார்க்கர் எங்க இருந்தாலும் இங்க கிரவுண்டுக்கு வரும். டைரக்ட் சான்ஸ் பார்த்தாங்க. சிங்கிள் ஒன்லி. ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கடைசி ஒரு பால். பெருமாள் ஆன் ஸ்ட்ரைக். தாத்தா லாஸ்ட் பால். ஷாட் கால ட்ரை. ஒயிட் சிக்னல். அகல பந்து எக்ஸ்ட்ராஸ். கடைசி ஒரு பால். கடைசி பால். போர்டுல பாத்தீங்கன்னா 75 ரன் ரீச் பண்ணிருக்காங்க டீம் சென்னை 96. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸ்விட்ச் ட்ரை. ஒரு டாட் பால் மட்டுமே கிடைக்கும். டாட்டோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஒரு பெருமாள் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருந்து இந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாவே விளையாண்டு அவங்க டீமுக்காக ஸ்கோர் ஏத்தி கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் அப்டேட். ஸ்கோரர் 76 ரன் 77 ரன் அடித்தால் வெற்றி பெறலாம். கொஞ்சம் ஸ்பீடா வந்துருங்க. 96 77 ரன் டார்கெட்டுங்க. டீம் 96 கொஞ்சம் உள்ள வந்து ஆடல் போடுங்க. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. ஓபனர் கொஞ்சம் உள்ள வாங்க. Thank you. 96 ஓபனர்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. டீம் விசிசி இந்த மேட்ச்ல வந்து 7th ஓவர் போடும்போது நீங்க கேப்டன் நீங்க வந்துருங்க டாஸ் போறதுக்கு.
பேட்ஸ்மேன் கொஞ்சம் வாங்க சீக்கிரமா. பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க. ஃபீல்டிங் ரெடியா இருக்காங்க. சொல்லிட்டேன். பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்க. ஓபனர்ஸ் ஃபீல்டிங் டீம் ரெடியா இருக்காங்க. ஓகே ரெடி. பேட்ஸ்மேன் ரெடி, bowler ரெடி, அம்பையர் ரெடி. ஓகே ப்ளே.
டால் போலர் போலிங்ல. விண்டு பாத்தீங்கன்னா கரெக்டா லெக் சைடு அடிக்குதுங்க. மீட் ஆனா கண்டிப்பா கிளியர் ஆகும். பட் அதுக்கேற்ற மாதிரி போலிங் செம்ம ஸ்பீடா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியான ஒரு லைனு புல்லிஷா போட்டிருக்காருங்க. மண்ணு சீறிக்கிட்டு இருக்கு. சிங்கிள் டாட்டுக்கு அப்புறம் ஓவருக்கு பாத்தீங்கன்னா 10 ரன் ரேட் தேவைப்படுதுங்க பேட்டிங் டீமுக்கு. அடுத்த பால் ஒரு பவுன்சர் அட்டாக். 1 பவுன்ஸ் ஸ்டாப் ஆகியிருக்கு. மொத்தமா 2 ரன் மாத்திருக்காங்க. 2 ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு ஷார்ட் பாயிண்ட்ஸிங்க. சிங்கிள் ஒரு ரன். It's a dot ball. Wide கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருங்க நவீன். சூப்பர் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் இட்ஸ் a wicket. மேடியோட நாக் ஹெண்டுக்கு வருதுங்க. முதல் விக்கெட் கிளைம் பண்றாங்க. இங்க மொத்தமா 6 ரன் போர்ட்ல வந்திருக்கு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. ஆஃப்டர் 2 hours completed score update 6 runs. ஐஎஃப்சிசி சீனியர்ஸ். ஸோ இப்போ விண்டு இந்த பக்கம் மாறிச்சு. இந்த பக்கம் ஒரு 5 பேர் வாங்க, ஸ்ப்ளிட் பண்ணி வாங்க. அங்கே ஒரு டீமாக இருக்கீங்க, ஒரு கிட்ட ஒரு 15 பேர் கிட்ட. ஒரு 5 பேர் மட்டும் இந்த பக்கம் வாங்க ப்ளீஸ். ஸ்கோர் அப்டேட் 6 ரன். ஸ்பீட் பண்ணுங்க. சோ நியூ பேட்ஸ்மேனா பாத்தீங்கன்னா டீம் விஆர் ஹோம்ஸ்க்காக புல்டா கார்த்திக் இந்த கிரீஸ் உள்ள வந்திருக்காங்க. 1 டவுன்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாப்போம். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல கமல் அண்ட் மேட்ச் ஓவர் போடுறதுக்காக 3வது ஓவர், அணிக்கான 3வது ஓவர், அவருக்கான 2வது ஓவர், கடைசி ஸ்பெல்லுங்க. மணி போலிங்ல போன ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரனுக்கு போலிங் போட்ட ஒரு பிளேயர் போலர் எப்படி போட போறன்றத பாப்போம். First one. சூப்பரான ஒரு பிக்கப் ஷாட் லெக் சைடு. மிகப்பெரிய ஒரு அம்பையர் ரிசல்ட் மேக்ஸிமம் அம்பையரோட ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வெயிட்டிங். அண்ட் முதல் 6 கொண்டு வராருங்க கமல் அவருடைய பேட்ல இருந்து. இதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஓவருக்கு 10 ரன் ரேட் போது கண்டிப்பா ஓவருக்கு ஒரு 6 வந்தே ஆகணும். அண்ட் முதல் 6 சூப்பரான ஒரு பிக்கப் ஷாட் லெக் சைடு. மிகப்பெரிய ஒரு இந்த முறை ஆஃப் சைடு ஜம்ப் பண்ணார், எடுக்கிறது கஷ்டம். கவர் சில பேருக்கு. முதல் 2 பால்ல 7 ரன் போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க டீம் விஆர் ஹோம்ஸ் இந்த ஓவர்ல. ஒய்எஃப்சிசி சீனியர்ஸ். ஸோ எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வாங்க எல்லாருமே. ஸோ திருப்பதி, லிங்கம், ஜெனிசனா, பூபதி இங்க இருக்க எல்லாரும் வந்துருங்க. காளி, மணிஷ், சதீஷ்வா எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. எத்தனை பால் கேட்குறீங்களா?
ஸ்டார்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன். Foolish ball will bowl. Start. Next one. Leg side flat shot. பக்கத்து பிச்சுக்கு போயிருச்சுங்க. முதல் சிக்ஸரை பதிவு பண்றாரு புல்டாக் கார்த்தி. விண்டு பாத்தீங்கன்னா இப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு விண்டு. விஆர் ஹோம்ஸ்க்காக முதல் 6. நெக்ஸ்ட் ஒன். சீனியர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சோ ஜூனியர்ஸ் எல்லாரும் லைன் லெக் அப் சைட் ஃபிளாட் ஷாட் பக்கத்து பிச்சுக்கு போயிருச்சுங்க. முதல் சிக்ஸரை பதிவு பண்றாரு புல்டாக் கார்த்தி. விண்டு அடுத்த பால். அம்பையர் ஒயிட் சிக்னல். தேங்க் யூ. அகல பந்து எக்ஸ்ட்ராஸ். சில பவுலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு விண்டுக்கு ஒரு புல் ஷாட் அட்டம் இருந்துச்சு. பட் 1-2 பார்க்கும் பொழுது சிங்கிள் மட்டுமே ஓடி எடுத்திருக்காங்க. சிக்ஸருக்கு அப்புறம் ஒரு ஒய்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள். And strike Kamal. Switch it attempt மேல பட்டன் வந்திருக்கு. Strike single. And single ஓட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. After 3 overs completed score update. 22 ரன் போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க டீம் விஆர் ஹோம்ஸ். 22 ரன்ஸ் போர்ட்ல. 4வது ஓவர். ஸ்டார்ட் பண்ணலாம். 4வது ஓவர் வீசுவதற்காக நவீன் போலிங்ல வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கமல். 22 ரன் போர்ட்ல 3 ஓவர் முடிவுல. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. பால் நம்பர் 1 நவீன் 2 கமல். சிங்கிள் ரொட்டேஷனுக்கான சான்ஸ் இங்க டைரக்ட் ஹிட். ஆஹா போல்டுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் எல்லாரும் தலைவல கை வச்சா அது ரொம்ப க்ளோஸா தான் போயிருக்கு. ஒரு ரிஸ்கி சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க பேட்டர்ஸ். And Bulldog Karthi on strike. மாதவன் வாண்டனா நீங்க வாங்க ஸ்டேஜ் கிட்ட வாங்க. YFCC கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. சீனியர்ஸ் ஒன்லி சீனியர்ஸ் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. அம்பையரோட சிக்னல் அகல பந்து எக்ஸ்ட்ராஸ். YFCC சீனியர்ஸ் கிரவுண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்க. What a shot! Inga Bulldog huge boundary signal மட்டுமே கிடைக்கும். 4 கரெக்ட்டா 2 பேர் கேப்ல போய் இருக்குங்க. புல்டாக் பேட்ல இருந்து ஒரு 4 நல்ல பால் கரெக்ட்டா பிக் பண்ணி எடுத்தாரு. 4. What a shot! Inga Bulldog huge boundary. அடுத்த பால்.
அண்ட் இந்த முறை டாப் ஏஜ் யாரு கேட்சை எடுப்பா? ரெண்டு பேருமே இடிச்சிருந்தாங்க, கேட்ச புடிச்சிட்டாங்க ஃபைனலி. வெல் டேக்கன். புல்டா கார்த்தி அவருடைய நாகண்டுக்கு வருதுங்க. டீம் கிளைம் பண்றாங்க. சென்னை 96. And இந்த முறை டாப் ஏஜ் யாரு கேட்சை எடுப்பா? ரெண்டு பேருமே இடிச்சிருந்தாங்க, கேட்ச புடிச்சு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ். டீம் விஆர் ஹோம்ஸ்காக another சூப்பர் பிளேயர் சந்தோஷ் உள்ள வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல தான் இருக்க போறாங்க. அண்ட் நவீன் பாத்தீங்கன்னா பவுண்டரி கவரும் ஒரு மெயின் விக்கெட்டை கிளைம் பண்ணி கொடுத்திருக்காருங்க சென்னை 96 டீமுக்காக. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச், லாங் ஆன்ல இருந்து ஓடி போயிட்டு மிட் கண்ட்ரில கரெக்டா எடுத்தாரு கேட்ச. ஷார்ட் கண்ட்ரில 50 அடியா 50 அடி தூரத்துல ஓடி போய் எடுத்திருக்காரு கார்த்தி. வெல் டேக்கன். அண்ட் இப்போ சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல பார்க்கலாம். அடுத்த பால் ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையரோட சிக்னல் ஒயிட் சிக்னல். தேங்க் யூ. இந்த ஓவர்ல ரெண்டாவது எக்ஸ்ட்ராஸ் வருதுங்க. நல்ல எக்ஸிகியூஷன் தான். ஒய்டா கரை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நவீன். அது லைட்டா ஒய்டா மாறிடுது. வெல் ட்ரைட். அடுத்த பால் ஃபுல் டாஸ் மாதிரி வந்துச்சு. ஃபுல் டாஸ் லெக் சைட் ட்ரை இருந்துச்சு, மிஸ் பண்ணிருக்காருங்க. ஒரு காஸ்ட்லி மிஸ்னே சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஹெலிகாப்டர் சுத்து. அங்க பாத்தீங்கன்னா மண்ணு பறக்கிறத பாக்குறோம். சரியான ஒரு யாக்கறங்க இங்க. பேக் டு பேக் டாட் பால்ஸ் நவீன். அடுத்த பால் another good one. தரமான பந்து வீச்சு நவீன் கிட்ட இருந்து. and டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 4 overs completed score update 29 ரன்கள். இந்த ஓவர் பாத்தீங்கன்னா 7 ரன்னுக்கு bowling போட்டிருக்காருங்க நவீன். அதுலயும் ஒரு விக்கெட் கிளைம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் 4 overs 29 ரன்ஸ் போர்ட்ல. குயிக்கா பிரேக் எடுத்துட்டு குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிக்கணும் ஸ்கோர் சொல்லுங்க. இன்னும் இல்ல இன்னும் எவ்வளவு அடிக்கணும்னு கேட்டேன். சோ இன்னும் பாத்தீங்கன்னா 24 பால்ல 48 ரன் தேவைப்படுதுங்க. டீம் விஆர் ஹோம்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா 24 பந்துகள்ல 48. அண்ணா கொஞ்சம் புஷ் பண்ணுங்க நான் வினோதனா. கமான். டீம் சென்னை 96 ஸ்பீட் பண்ணுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் 1.5 மணி நேரம் மேல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. ரிக்வெஸ்டாவே கேட்கறோம். இத ஸ்கோர் பாத்தீங்கன்னா 29 ரன் கடைசி 24 பாலுக்கு 48 ரன் அடிக்கணுங்க. இப்ப சேலஞ்சா இருக்கும் கண்டிப்பா. யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணிகளுக்குமே ஒரு வலுவாய்ந்த அணிகள் மோதி கொண்டு இருக்கிறது இந்த ஒரு போட்டி 96 வெர்சஸ். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு சாதகமான ஒரு விண்டு பாத்தீங்கன்னா லெக் சைடு அடிக்குது. எப்படி பிளே பண்ணி விளையாட போறாரு கமல் அப்படின்றத பார்க்கலாம். லெஃப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க. இன்னமும் பேக்கப்ல ஷானா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காரு டீம் விஆர் ஹோம்ஸ்காக. அண்ட் தற்போது கமல் ஸ்ட்ரைக்ல. போலர்ஸ் கொஞ்சம் ஸ்பீட். கபினா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. எல்லாம் ரிக்வெஸ்டா வைக்கிறோம் நம்ம. சரி ஓகே ஓகே. ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஒரு பவர் பிளேவா இருக்க போகுதுங்க. டீம்
VR ஓம்ஸுக்கு பால் நம்பர் 1 பவர் பிளே போடுறதுக்காக ராம். ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட் விண்டுக்கு. லவ்லி டேக்கன். விக்கெட் கான். சென்னை 96 கிளைம் பண்றாங்க. முதல் பால் ஃபுல் டாஸ் சரியான இடத்துல அடிக்கல. ஒரு ஹியூஜ் விக்கெட். கமல் கான். நெக்ஸ்ட் பேட்டர் போடுறதுக்காக ராம். ஃபர்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ஃபார் த டீம். VR ஓம்ஸுக்காக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பால் தூக்கி அடிக்கப்பட்ட ஷாட். ஷானவாஸ் இந்த குவீஸ் உள்ள வந்திருக்காங்க. ஷானா சில நேத்து நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அபோவ் 35 டோர்னமெண்ட்டை பார்த்தேன். நடுவில் அந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா யுனைடெட் 11க்காக ஷானான ஒரு சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுருந்தாரு. ஒரு பெஸ்ட் நாக் விளாண்டுருந்தாரு லைவ்ல பார்க்கும்போது. பட் அந்த நாக் கண்டிப்பா இந்த மேட்ச் எதிர்பார்ப்பாங்க டீம் மெம்பர்ஸ். இந்த மேட்ச் எப்படி விளையாட போறாருன்றத பார்க்கலாம். லெஃப்ட்டுக்கு சாதகமான ஒரு நேரத்தில் உள்ள வந்துகிட்டு இருக்காருங்க ஷானா. அதே போல ஒரு பாசிட்டிவ் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ராம். ஃபுல் டாஸ்ல அதுவும் ஒரு விக்கெட். நல்ல டேக்கன் பெருமாள். நல்ல கேட்ச் லெக் சைட். சைக்கிள் இப்போ ஷானா. ஸ்டார்ட் பண்ணலாம். பால் நம்பர் 2. 23 பாலுக்கு 48 ரன் அடிக்கணுங்க. செகண்ட் ஒன். அம்பையர் சிக்னல், ஒயிட் சிக்னல், எக்ஸ்ட்ராஸ். தேங்க்யூ. அகலப்பந்து. ஆனா அம்பையர் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. No arguments. Umpire decision is final. Thank you. White signal. ஒரு ரன் ஆட் ஆகிருக்கு. 47 ரன் அடிக்கிற 23 பந்துகள்ல 47 ஓட்டங்கள் மட்டுமே தேவை வெற்றிக்கு. VR ஓம்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகணும். அப்படின்னா அப்படி இல்லைன்னா சென்னை 96 வின் பண்ணி குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆவாங்க. 23 பந்துகள்ல 47. அருண் இத வாங்க கொஞ்சம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபீல்டிங் டீம், bowling டீம். செகண்ட் அருண் ஒன். அண்ட் அஜித் ஒரு ஸ்டேஜ் கிட்ட வாங்க. வெல் பவுல். இந்த முறை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காருங்க ராம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஏதோ ஒரு லைன். டாட் பால். தேர்ட் ஒன். வெல் பிளேட். தரையில ரொட்டேட் பண்ணிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங். ஒரே ஒரு சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் ஸ்விட்ச் இட்டு நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இவருக்கான ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறோம். ஆஃப் சைட்ல டீப்ல வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ஃபீல்டர் ஆஃப் சைட் டீப்ல சந்தோஷ்க்கு. அண்ட் மீதி எல்லாருமே 3 பேருமே லெக் சைட்ல வைக்கிறாங்க. எப்படி விளையாட போறாரு சந்தோஷ்ன்றதை பார்ப்போம். Santosh on strike. Okay, start பண்ணலாம். Okay, start. அடுத்த பால். ஒரு ஷாட் அட்டெம்ப்ட். கேட்ச் சான்ஸ் பார்க்கலங்க. போயிருக்க பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குமா? லாங் ஆன்ல போயிருச்சுங்க. பவுண்டரி. எதிர் விண்டில கிளியர் பண்ணி கொடுத்திருக்காருங்க சந்தோஷ். முதல் பவுண்டரி வருது அவர் பேட்ல இருந்து. ஒரு ஷாட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டாரு. சான்ஸ் பார்க்கலங்க. ஒரே ஃபீல்டர் பீஸ் ஆஃப் போனாரு கண்டுக்க முடியல. லாங் ஆன்ல போயிருச்சுங்க. 10 ரன் தேவைப்படுதுங்க. கண்டிப்பா 10 ரன் தேவைப்படும். நீ 10 ரன் ரேட் ரிக்வயர்ட். அடுத்த பால். அண்ட் இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு பிக்கப். கிளியரா இருக்கா? வாவ், இட்ஸ் a huge one. இந்த எண்ட்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளியர் பண்ண ஒரே பேட்ஸ்மேன் சந்தோஷ். நேதிகள பெருசா அடிக்கலங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சிக்ஸர். இந்த எண்ட்ல இருந்து சொல்றேன். அதுவும்
What a shot. 10 ரன் துண்டா கொண்டு வந்திருக்காங்க VR Homesக்காக சந்தோஷ் on fire. And இந்த முறை இதெல்லாம் straight to பாத்தீங்கன்னா straight ஒரு திருவான்மையூர் pick. சைடுல கொஞ்சம் மழை இருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. Here we இங்க go. மேல பாருங்களேன் வானத்தை. Wow, மேல it's இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. unusual. ஸ்பீட் பண்ணுங்க ப்ளீஸ். மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுங்க. Black ஸ்கை வந்துகிட்டு இருக்கு. லெக் அம்பையர் புஷ் பண்ணுங்க. லெக் அம்பையர் சென்னை வினு அண்ணா வந்து அம்பையர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6ங்க. பா சரியான ஒரு பிக்கப். அடுத்த பால் இந்த முறை ஸ்விட்ச் ட்ரை டைரக்ட் ஹிட் ஒன் பிச்சில் அடிச்சாங்க. எடுத்து அடிக்கல, கஷ்டம் தான். ஒரு குயிக் சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. கடைசி 3 பால்ல 11 ரன் கொண்டு வந்திருக்காருங்க சந்தோஷ். அண்ட் தற்போது ஓவர் அப்பா அம்பையர். ஓகே தேங்க்யூ. ஆஃப்டர் 5 overs completed ஸ்கோர் அப்டேட் 42 ரன் போர்டுல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 35 ரன் அடிக்கிறாங்க. 18 பால்ல 35. 35 runs required, 18 balls. மேல பாருங்க 60% மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 60% மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளேயர்ஸ் இந்த ஒரு மேட்ச் 2 மணி நேரம் தாண்ட போகுது. ப்ளீஸ் இன்னும் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் இன்னும் 3 மேட்ச் வெளியே இருக்கு. இந்த 4 ஓவர் 5 ஓவர்லாம் வச்ச வேலைக்கு ஆகாது. வச்சா ஒரு 6 ஓவர் 7 ஓவர் பார்க்கணும். அதான் ஜாலியா இருக்கும். அதான் ஒரு சக்சஸ்ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. செமி ஃபைனல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. எஸ் பால் நம்பர் 1 யார் போலிங்ல வந்திருக்கா? போலிங்ல ராகுல் ஐ திங்க். போலிங்ல ராகுல் அண்ட் சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல. அவருக்கு நல்லா மிடில் ஆஃப் த பேட்ல பட்டிருக்கு. அவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமா தேவைப்படும். இந்த ஒரு சேசிங்க பொறுத்த வரைக்கும் எப்படி விளையாட போறாரு? 18 பாலுக்கு 35 ரன்னுங்க. ஓவர் த ஸ்டிக்ல இருந்து பால் நம்பர் 1. ஃபீல்ட் செட்டப் டீப் ஆப் சைடுல வச்சிருக்காங்க. ஃபீல்ட் அண்ட் லாங் ஆன்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் லாங் ஆஃப்ல அடிக்கப்பட்ட ஒரு ஷாட். லவ்லி கேட்ச். ஃபுல் டாஸ் கேட்சா மாறி இருக்குங்க. நவீன் டால் மேன நிக்க வச்சாங்க. ஒரு பிக் விக்கெட்டை கிளைம் பண்றாருங்க. முதல் பாலே ஃபுல் டாஸ் போட்டு ராகுல் ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர். அண்ட் நீங்க சந்தோஷோட நாக்கெண்டுக்கு வருதுங்க. முக்கிய ஒரு அறிவிப்பு. இந்த டோர்னமெண்ட்ல குவார்டர் ஃபைனல்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஓவர் மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே எண்டு தாங்க 5 ஓவர். இப்ப விளையாடுற எண்டுக்கு ஆப்போசிட் எண்டு இந்த பேனர் இருக்குல்ல, ஸ்ட்ரைட் பேனர், ஸ்ட்ரைட்ல வந்து அந்த கேமரா இருக்காங்கல்ல, ஒரே எண்டு மட்டும் தான் நடக்கும் குவார்டர் ஃபைனல். 5 ஓவர் ஒரே ஓவர் தான் பவர் பிளே. நோட் பண்ணிக்கங்க. குவார்டர் ஃபைனல் 5 overs மட்டுமே, ஒரே எண்டு மட்டும் தான் ஒரு ஓவர் பவர் பிளேவா இருக்கும். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் யாரு? கோபி நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர். 2 லெஃப்ட் இருக்காங்க உள்ள. மேட்ச் இன்னும் அலைவா இருக்கு. 2 பக்கமும் போய்கிட்டு இருக்கு. ஓவருக்கு ஒரு 10 ரன் ரேட்டுங்க. மஷினிடரா தேவைப்படும். கோபி ஆன் ஸ்ட்ரைக். ஒரு யங்ஸ்டர். இவருமே ஒரு யங்ஸ்டர். ரீசன்ட் டேஸ்ல நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர். அடுத்த பால் சின்ன 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 தடுமாற்றங்கள். நெக்ஸ்ட் ஒன் மிஸ் பண்ணிருக்காருங்க. வேல் பால் டாட் பால் ஃப்ரம் ராகுல். ஹலோ ஹலோ ஓகே ப்ரோ, நான் ஆக்சுவலா ஊர்ல இருக்கேன். ஒயிட் சிக்னல் எக்ஸ்ட்ராஸ். ஒரு அகலப்பந்து. அடுத்த பால் அடுத்த பால். இதுவும் ஒயிட் சிக்னல். பேக் டு பேக் எக்ஸ்ட்ராஸ். எக்ஸ்ட்ராஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க இங்க சென்னை 96. ஒயிட்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரன்னுக்கு மேல வந்திருக்கு மொத்தமா. கொஞ்சம் லைன் மிஸ் ஆனாலும் வைடா மாறிடுது. கோபி ஆன் ஸ்ட்ரைக்.
இதுவும் வைடு. ஆட்ரிக் வைடு வந்திருக்குங்க. 3 ரன் கிடைச்சிருக்கு டீம் விஆர் ஓம்ஸ்க்கு. ஆட்ரிக் வைடு. பீஸா போய் பேசுறாங்க. ஸ்ட்ராங் லைட போடு அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போகுது. எப்படி போட போறாருன்றத பார்ப்போம். கோபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டப் லாங் ஆஃப், லாங் ஆன், கண்ட்ரி, மிட் விக்கெட், லெக் சைட் எல்லா டீப்ல, லெஃப்ட்டுக்கு. அடுத்த பால் காத்து அப்படியே அமைங்கிருக்கு. பெரிய முயற்சி இருந்துச்சு ஷாட்டுக்கு. கீப்பர் கலெக்ட் பண்ணிருக்காங்க. வாட் a piece of bowling from டாட் பால். ராகுல் 3 வைடுக்கு அப்புறம் ஒரு டாட் பால், மச் நீடட் டாட். ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாக்குறோம். கொஞ்சம் வைடா வைக்கறாங்க. இருக்கிற ஃபீல்டரை அப்படியே வைடா வைக்கறாங்க. அடுத்த பால் போல்டா அப்படின்றத பார்க்கலாம். எஸ், விக்கெட் சிக்னல் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஓவர்ல 2 விக்கெட் கிளைம் பண்ணி கொடுத்திருக்காங்க விக்கெட் டேக்கர் ராகுல். சென்னை 96 டீமுக்காக எத்தனை வைடு வேணாலும் போடு, ஆனா விக்கெட் முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போலிங் போட்டு போல்டிலே விழுந்திருக்கு. அண்ட் கோபியோட நான் கண்டுக்கு வருதுங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துடலாம். போல்டா அப்படின்றது. நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் விஆர் ஓம்ஸ்க்காக சிவா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. ரைட் ஹேண்டர். ஹவு மெனி ஓவர் ஆனா எத்தனை பால்ஸ் கேக்குறீங்களா? ஹவு மெனி பால் சொல்லுங்க. கடைசி 2 பால். பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா, bowler கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச் டிலே ஆனதுனால அடுத்த மேட்ச் 5 ஓவரா மாத்திட்டாங்க. ஆர்கனைசர் கமிட்டி ஸ்பீடா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ச்மே 6 ஓவரா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் சிவா. கடைசி நேரத்துல நிறைய மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காங்க விஆர் ஓம்ஸ்க்காக சிவா. பட் இந்த மேட்ச் எப்படி விளையாட போறாருன்றத பார்க்கலாம். அதே போல ஒரு சீனியர் பிளேயர் நான் ஸ்ட்ரைக்ல ஷானா இருக்காங்க உள்ள. அவரும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. எப்படி விளையாட போறாங்க பார்ப்போம். அடுத்த பால் டவுன் தி ட்ராக் மூவ்மெண்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டெப் டவுன் லிட்டில் பிட். இட்ஸ் a டாட் பால். ராகுல் வித்அவுட் பவுண்டரியை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க. அடுத்த பால் ஒரு சைடு டாட் பால்ஸ் ஏற ஒரு சைடு ரன் ரேட், ரிக்வயர்ட் ரன் ரேட்டும் ஒரு சைடு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. ஷானா ஒரு டிஸ்கஷனை பார்க்கிறோம் நம்ம. ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பால் ஃபுல் டாஸ் ஸ்விட்ச் இட் ஷாட் கேப்ல போயிட்டு இருக்கு. நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங் ஜெய். நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் and சிங்கிள் ஓடிங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆஃப்டர் 6 overs completed ஸ்கோர் அப்டேட் 46 ரன் போல கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 31 ரன் அடிக்கணுங்க 12 பந்துகள்ல. 12 balls 31 runs required. ஓவருக்கு 15 ரன் ரேட் தேவைப்படும் கண்டிப்பா. கைண்ட் ரிக்வெஸ்ட், இந்த ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசிசி கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. ஒரு ஸ்விட்ச் ட்ரை. முதல் பால் ரன் சான்ஸ் பாக்குறாங்க. ஷானா ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் எடுக்கிறாங்க. 11 பந்துகள்ல 30 ரன்கள் தேவை வெற்றிக்கு. ஷானா மேஜிக் ஒன்னு வரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விண்டு செம்ம சப்போர்ட் பண்ணதுங்க. லெக் சைடு ஷானா அவர்களுக்கு, லெஃப்ட்டுக்கு முக்கியமா ஃபீல்ட் செட்டப் பார்க்கிறோம். சேம் ஃபீல்ட் செட்டப் லெஃப்ட்டுக்கு. ஆஃப் சைடு க்ளோஸ்ல ஃபீல்டர் வைக்கறாங்க. பீஸா செகண்ட் ஒன். Full toss ball, huge shot number 1. Shana was
உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஒரு பிரஷர் இருக்கும். ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் முதல் 6 இன்னும் வெற்றிக்கு தேவை கரெக்டா 24 ரன் தேவைங்க. ஃபுல் டாஸ் 10 பந்துகள்ல 24 ஓட்டங்கள் மட்டுமே தேவை வெற்றிக்கு. உள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் அம்பையர் ஹரி அண்ட் காளி. சோ ரெடியா இருங்க கொஞ்சம். பிசிசி கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பிசிசி கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் 10 balls 24 runs required. Third one. What shot again! பக்கத்து பிச்சுக்கு போயிருச்சுங்க. பால் நம்பர் 2 ரெண்டு பால் பேஸ் பண்ணி 2 6 மாத்தி இருக்காரு ஷானா. இன்னும் வெற்றிக்கு தேவை 18 ஓட்டங்கள் மட்டுமே. 9 பந்துகள்ல 18 ரன் அடிக்கணுங்க. மேட்ச் இன்னும் அலைவா வச்சிருக்காருங்க. 9 balls 18 runs required. பக்கத்து Bowler பிச்சுக்கு கண்டிப்பா ஒரு சைடு பிரஷர் ஏறும். 2 அடிச்சு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு ஷானா. 9 பந்துகள்ல 18 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. 18 ரன்னுங்க. 9 பந்துகள். இந்த ஓவர்ல 3 பந்துகள் மீதம் இருக்கு. 13 ரன் வந்திருக்கு தற்போது வரைக்கும். What a shot! விண்டு சரியான காத்துங்க. அடுத்த பால் அம்பையர் சிக்னல், ஒயிட் சிக்னல். தேங்க்யூ. 17 ஓட்டங்களா மாறி இருக்கிறது. 9 பந்துகள்ல 17 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. Super ball, well bowled. Much needed dot ball from Ram. 8 பந்துகள்ல 17 ஓட்டங்கள் தேவை. 2 பாலுங்க. 2 பால்ல பவுண்டரி வந்தா கூட இன்னும் நைஸ் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ப்ளே பண்ணிருக்காங்க. 1-2 நல்ல ஃபீல்டிங் ராகுல். 1 லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். காய் சிவா லாஸ்ட் பால். இந்த ஒரு பால் மேட்ச் பால். 16 ரன் அடிக்கணும் கடைசி 7 பந்துகள்ல. ஒரு 6 அடிச்சா 10 ரன்னா மாறும். ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லெக் சைட ஏத்தி இருக்காங்க பிளேயர்ஸ். சிவா ஸ்ட்ரைக்ல கடைசி பால் மேட்ச் பால். இந்த ஓவர்ல 6க்கு 16 7க்கு 16. And leg side நல்ல ஒரு ஷாட் attempt. நல்ல ஃபீல்டிங். இங்க 2வது ரன் மாத்திரத பாக்குறோம். ரன் அவுட் கான சான்ஸ். பால மிஸ் பண்ணிருக்காருங்க கபி. 15 ரன் அடிக்க வேண்டும் கடைசி 6 பந்துகள்ல. 15 14 And leg side நல்ல ஒரு ஷாட் attempt. கடைசி 6 பாலுக்கு 14 ரன் அடிக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷானா இப்போ ஸ்ட்ரைக் எடுப்பாங்க. அந்த மேட்ச் வர போடுறதுக்காக யாரு bowlingல பால மிஸ் பண்ணிருக்காருங்க கபி. ப்ரோ ஒரே நிமிஷம். 14 16 15 ஓகே தேங்க் யூ. 14 ரன் அடிக்கணும். கரெக்டா இருக்கு. ஆமா 16 ரன் இருந்துச்சு. கடைசி ஒரு பால்ல பாத்தீங்கன்னா 2 ரன். 14 ரன் அடிக்கணும் ப்ரோ கடைசி 6 பாலுக்கு. மேட்ச் வர போடுறதுக்காக ராகுல் ஒரு விக்கெட் டேக்கர் போலர். பிசிசி கேப்டன் கொஞ்சம் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. விசிசி கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ விசிசி கேப்டன். அதே போல மேட்ச் வர போடுறதுக்காக ராகுல் அண்ட் ஷானா ஆன் ஸ்ட்ரைக். 6க்கு 14. ஒய்எஃப்சிசி சீனியர்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. கொஞ்சம் எல்லாருமே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஆஹா மேல போட்டிருக்கீங்க. இட்ஸ் a dot ball. ஒரு ஷார்ட் லென்த்ல இருந்துச்சு. அது மிஸ் ஆகி மேல டாட்டா மாதிரி இருக்கு. 5 பந்துகள்ல 14 ஓட்டங்கள் தேவை. ஃபுல் டாஸ் பால் சரியா டைம் ஆகல. 4க்கு 14. பிரஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு. 4க்கு 14.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம YFCC டோர்னமெண்ட்டுக்கு சுப்பையா அவங்களுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. கண்ணன் அண்ணன் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மறைவு, அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மொமெண்டம் பிரசன்ட் பண்ண போறாங்க. ஷாட் நம்பர் 1 huge sixer. what a shotங்க. ஷானவாஸ் 8 ரன் தேவைப்படுகிறது. 3 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. YFCC சார்பாக சுப்பையா அண்ணனுடைய ஃபேமிலியை இந்த நேரத்தில் ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு அழகான ஒரு மொமெண்டம் பிரசன்ட் பண்ண போறாங்க. YFCC கமிட்டி ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சுப்பையா அண்ணனுடைய ஃபேமிலி ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3 பாலுக்கு 8 ரன்னுங்க. எங்கேயோ இந்த மேட்ச் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. ஒரு ஷாட் அடிச்சா 2 ரன்னா மாறிடும். 2 பக்கமா போய்கிட்டு இருக்கு. ஷானா மேட்சை முடிச்சு கொடுத்தா அவரோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு போட்டியா இருக்கும். இது ஒரு வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். அதே போல ராகுல் அவருமே இந்த மாதிரி கடைசி ஒரு நிறைய போட்டு வின் பண்ணி கொடுத்த ஒரு போலர். போய்கிட்டு இருக்கு. 3க்கு 8 பார்க்கலாம். திக் திக் நிமிடங்கள். 3க்கு 8 பால் நம்பர் 4. வெல் பால். ஒரு ஸ்ட்ராங் அப்பீல் கேக்குறாங்க பேட்டர், சாரி ஃபீல்டர். அம்பையர் ரியாக்ஷன்ஸ் என்ன? ரியாக்ஷன்ஸ் அம்பையர் நாட் அவுட்டா அவுட்டா? வினோத்னா நாட் அவுட் சிக்னல். கொஞ்சம் நீங்க டிஸ்க் ஆனா இங்க ரிசல்ட் மட்டும் இங்க சொல்லுங்க நம்ம கிட்ட பார்த்து. நாட் அவுட் சிக்னல். 2க்கு 8 ரன் அடிக்கணுங்க. சுப்பையா அண்ணனுடைய ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா YFCC கமிட்டி சார்பா ஒரு மரியாதை செலுத்துறாங்க. மொமெண்டம் வழங்கி நம்ம YFCC நடத்தக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் சுப்பையா அண்ணனுடைய ஃபேமிலியை வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாம சன்சினா அவர்கள் அழகான ஒரு மொமெண்டம் பிரசன்ட் பண்றாங்க இங்க ஸ்டேஜ்ல. தேங்க்யூ சோ மச். அம்பையரோட சிக்னல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் சிக்னல், அகல பந்து, எக்ஸ்ட்ராஸ். கடைசி 2 பாலுக்கு 7 ரன் இருக்குங்க. 2க்கு 7. ஒரு 6 அடிச்சா மேட்ச் டிரா ஆகும். அப்படி இல்லைன்னா பவுண்டரி அடிச்சா 2 ரன் அடிக்கணும் எக்ஸ்ட்ராவா. ரெண்டுக்கு 6 7 புல் டாஸா வந்திருக்குங்க. அண்ட் இட்ஸ் a legal பால். ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. கடைசி ஒரு பாலுக்கு 7 ரன். மனிஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க அழகான ஒரு மொமெண்டம். சுப்பையா ஃபேமிலி பாத்தீங்கன்னா மொமெண்டம் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆர்கனைசர் கமிட்டிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அப்படியே ப்ரோ கிளம்பிட்டு வரி பாருங்க. அது எப்படி நான் வாங்குவேன். அம்பையர் டிசிஷன் என்ன? அம்பையர் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கா? அம்பையர் டிசிஷன் கரெக்ட் பால். ஓகே தேங்க் யூ. கடைசி ஒரு பாலுக்கு 7 ஓட்டங்கள் தேவை. ஒரு ஆள் அடிச்சா மேட்ச் டிரா ஆகும். பவுண்டரி அடிச்சா 96 வின் பண்ணுவாங்க. மச் நீடட் 6 தேவைப்படுதுங்க. ஒரு பாலுக்கு 7 ரன். விண்டு சப்போர்ட் பண்ணுது. கடைசி ஒரு பாலுக்கு 7. ஃபுல் டாஸ் பால்.